Hi, hello everyone. Welcome to Mom's Magal. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டெய்லி லைஃப்ஸ்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் தங்கத்துக்கு அப்புறம் வெள்ளி தான் நிறைய வாங்குவோம். அது பொருளாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட வெளியில் இருக்கக்கூடிய கருப்பு நீங்கள் போகணுன்னா சோப் ஆயில் வச்சு வாஷ் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் மோரில் அதை ஊற வைங்க. அப்புறமாக்கி நீங்கள் அதை வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கருப்பு போயிடும். செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளி பொருளை எப்படி கருப்பாகாமல் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கூட கற்பூரம் போட்டு வைங்க, கருப்பாக சான்ஸே இல்லை. தேர்ட் ஒன், நம்ம எல்லார் வீட்லேயும் பாரம்பரியமான முறையில் ஊறுகாய் செஞ்சுருப்போம். என்ன தான் நீங்கள் பக்குவமாக பண்ணியிருந்தாலும் சில சமயத்தில் அது கெட்டு போக சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கெடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஊறுகாய் ஸ்டோர் பண்ணுற அந்த ஜாடியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூடான ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, ப்ரஷ் பண்ணிக்கோங்க, இல்லைனா துணி வச்சு அதை நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அப்புறமாக்கி நீங்கள் அந்த ஊறுகாய் அதில் ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போக சான்ஸே இல்லை. ஃபோர்த் ஒன், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பெரும்பாலானவருக்கு பாவக்காய் பிடிக்காது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட கசப்பு தான். இதை எப்படி ஈக்குவலைஸ் பண்ணுறதுன்னா, நீங்கள் பாவக்காய் சமைக்கும்போது சமைக்கிறதுக்கு முன்னாடி பாவக்காய் கட் பண்ணி அது கூட மஞ்சத்தூள், உப்பு, லெமன் ப்ளஸ் வெல்லம் கொஞ்சமாக இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்புறம் சமைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கசப்பு பாதிக்கு பாதி குறைஞ்சிரும், ஈஸியாக சாப்பிட முடியும். தென் ஃபைனல் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் சமைக்கும்போது அரிசி ஊற வச்ச தண்ணி, வடித்த தண்ணி ப்ளஸ் காய்கறி ஊற வச்ச தண்ணி இது எல்லாத்தையும் சிங்கில் தான் ஊற்றுவோம். இதுக்கு பதிலாக இந்த தண்ணியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி இந்த தண்ணியை நீங்கள் வளர்க்குற செடியில் ஊற்றுனீங்கன்னா அதுக்கு நல்ல போஷாக்காக இருக்கும், நல்லா வளரும். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாம்ஸ் மகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.